அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு நஜா கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி என்ன நைட்டு டிஃபன் பார்த்தீங்கன்னா ரவா தோசை தாங்க செஞ்சுருக்கேன். கடையில் வந்து 80 ரூபா 90 ரூபாங்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு நீ வீட்டில் உள்ள பொருளை வச்சு சூப்பரான ஒரு ரவா தோசை பிள்ளைங்க கேட்டாங்கன்னு செஞ்சுட்டேன். தொட்டுக்கிறதுக்கு வந்து இட்லி பொடி வச்சுருக்கேன், தக்காளி சட்னி வச்சுருக்கேங்க. நேற்று வச்ச தக்காளி சட்னி வச்சுருக்கேன். அதை வச்சு பார்த்துக்கோங்க உண்டு அப்படின்னு இருந்துட்டேன். இன்னொரு செய்தி உங்கள்கிட்ட சொல்லணும்னு எனக்கு ரொம்ப நேற்றுலேயே மனசு கஷ்டமாக இருந்துச்சு. என்னென்னா இந்த வந்து அகமதாபாத்தில் வந்து ஃப்ளைட்டு கீழே உளுந்து இதாக போய் நிறைய பேர் இறந்துட்டாங்கங்க. அதனால் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. எனக்கு அந்த வீடியோ நான் பார்க்கவே இல்லை. ஏன்னா நான் கொஞ்சம் என் ஃபேமிலியிலே தெரியும், நான் கொஞ்சம் எதையுமே தாங்க மாட்டேன். எந்த அதிர்ச்சியும் கொஞ்சம் ரத்தத்தை பார்த்தா மயக்கம் வந்துடும் எனக்கு. அந்த மாதிரியே உள்ள ஆள் தானே. என் பிள்ளைங்க ரெண்டுமே வந்து கொஞ்சம் அவங்க தைரியமாக பார்ப்பாங்கன்னு வச்சுங்களேன். பார்த்துட்டு சொல்கிறாங்க, என்கிட்ட காட்டுனேன்னாங்க. என்கிட்ட ஆட்ட வேணாப்பா அப்படியே ஒருத்தவங்க எவ்வளவு கனவு ஆசைகளோடு எவ்வளோ சந்தோஷமாக வந்திருப்பாங்க. அதை தாங்க நான் நினப்பேன். ஒருத்தவங்களுக்கு ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சுன்னா எதாக இருந்தாலும் நான் அதை தான் நினப்பேன். நான் ஆக்சிடெண்ட்டை நடந்தால் கூட அதை பார்க்க பயப்படுவேன். அப்படி இருந்தால் நான் நிறையா தடவை வண்டியிலேருந்து நானே உளுந்து வண்டியிலேருந்து நிறையா அடிபட்டு ஆண்டவன் தானே எனக்கு பழைய இதில் என்னை காப்பாற்றிருக்காங்க. அதனால் எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. எனக்கு வந்து இந்த உலகத்தில் பேச மாட்டேங்கிறாங்க, கோச்சிக்கிறாங்க, வந்து யாருமே வந்து உறவை பேணி வாழ மாட்டேங்கிறாங்க. அப்படி எவ்வளோ பேர் இருக்காங்கங்க. என்னங்க வாழ்க்கை? வாழ்கிறது ஒரு வாழ்க்கைங்க. ஏன்னா இருக்கிறது நல்லதாக கெட்டதோ சந்தோஷமாக நம்ம வாழ்ந்துட்டு போயிடணுங்க. நல்லதை செஞ்சுட்டு நம்மளுக்கெல்லாம் முடிஞ்சாலும் நம்ம நல்லது செய்யணும். என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து யாருக்கு கெட்டது நினைக்க மாட்டேன். நல்லா இருக்கணும் துவா செய்வேன். அதுமாரி எல்லாருக்கும் என்னால் முடிஞ்சால் நல்லது செய்வேங்க. அதான் நல்லது. எனக்கு வந்து ரொம்ப மனசுக்கு எனக்கு கஷ்டமாக போயிடுச்சு. அதான் அந்த வீடியோவில் சொல்லலான்னு பார்த்தேன். போயிட்டு போகுது அல்லாவோட அது நாட்டம்னு வச்சுக்கலாம். வந்து ஒரு ஆள் உயிர் பழிச்சு வந்திருக்காங்க. அதுவும் அல்லாவுடைய நாட்டம் தான். அல்லா நாடி இருந்தால் செத்த நேரம் எல்லாருமே காப்பாற்றிருக்கலாம். ஏதோ அல்லாவுடைய நாட்டம். நம்ம ஒன்றும் சொல்ல வேணாம். எல்லாருக்கும் நம்ம துவா செய்வோம். நீங்களும் துவா செய்யுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு